ரோஹிணி மனோஜும் ஷோரூமில் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்துட்டு வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்குது ரோஹிணி, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பணம் செலவு மட்டும்தான் ஆகுது, வரவே வரமாட்டேங்குது. ஆமாம், அந்த வித்யா 75,000 பணம் வாங்கியிருந்தாலும் அதை எப்போ கொடுக்குற என்ன ஏதுன்னு ஒன்றுமே சொல்லாமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட கேட்குறாரு. உடனே ரோஹிணி வந்துட்டு இது என்ன அதுக்குள்ளே இந்த பணத்தை இவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவள் கொடுத்துருவா, கொஞ்சம் பொறுமையாரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஷோரூம்குள்ளே ஒருத்தர் பொருள் வாங்குறதுக்காக வராரு. அவரை பார்த்த உடனே அதாவது ஒரு கஸ்டமர் வந்துட்டாரு, பார்த்தா பெரிய ஆள் மாதிரி தெரிகிறாரு, நல்ல பிஸ்னஸ் நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அதை பார்த்தோன்னா ரோஹிணி வந்துட்டு உனக்கு நல்ல நேரம் மனோஜ் இப்போ, அதனால் நீ கவலைப்படாத, போய் பிஸ்னஸை கவனி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லி அவர் அங்கே போகிறாரு. போனவர்கிட்ட வந்து என்ன சார் பொருள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்ககிட்ட எல்லா ஹோம் அப்ளைன்சஸும் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்தவர் கேட்குறாரு. எல்லாமே இருக்குது சார், எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருளெல்லாம் போய் பார்க்குறாரு. ஃப்ரிட்ஜை பார்க்குறாரு, வாஷிங் மிஷினு, குக்கரு, கேஸ் ஸ்டவ், அந்த மாதிரி எல்லா பொருளுமே பார்க்குறாரு. ஒவ்வொன்றா அவர் நோட் பண்ணிகிட்டே வராரு. இது வரைக்கும் 4.25 லட்சம் ஆச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் கொஞ்சம் எல்லாம் பார்த்துக்கிட்டே வராரு. நிறைய பொருளை செலக்ட் பண்ணுறாரு. எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு இதெல்லாமே நோட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நோட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாரு. உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த ஆள் வந்துட்டு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டதுக்கு எல்லாமே பார்த்துட்டு நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோஹிணி கிட்ட ஓடி வராரு. ரோஹிணி இங்கே பாரு பெரிய பிஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்லவும் நான் தான் சொன்னேன் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி. அப்புறம் கால்குலேட்டரில் போட்டு பார்த்துட்டு 14 லட்ச ரூபா வருது ரோஹிணி, இதில் எப்படி இருந்தாலும் நமக்கு 3 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிவா அவர்கிட்ட போய் பேசலாம், நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. அந்த வாடிக்கையாளர்கிட்ட வந்து சார் 14 லட்ச ரூபா ஆகுது சார் மொத்தமாக அப்படிங்கும்போது 14 லட்சம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நான் கூட 50-60 லட்சம் ஆகும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அவ்வளோதான் ஆச்சா, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. மனோஜ் இருந்துட்டு சார் எப்போ சார் டெலிவரி பண்ணுறது, ஒரே நாளே டெலிவரி பண்ணிடுவேன், இன்னைக்கு ஓகே பண்ணி அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு எல்லாமே டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இப்போ வேண்டாம், எனக்கு நெக்ஸ்ட் வெனஸ்டே தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வெனஸ்டேவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு புதன்கிழமை தான் குழுக்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்தவர் சொல்கிறாரு. எது குழுக்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், என் மச்சா வந்து கேரளாவில் இருக்காரு, கேரளா லாட்டரியில் ஒரு லாட்டரி சீட் எனக்காக வாங்கியிருக்காரு, அது வந்து 25 கோடி ரூபா பரிசு ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, அதனால் அது எனக்கு தான் விழும் அப்படின்னு சொல்லி என் ஜோசிகார் கூட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லவும் எது ஜோசிகார் சொல்லியிருக்காரா, ஓ அந்த குழுக்களில் வர போகிற பரிசை நினச்சிக்கிட்டு தான் இங்கே வந்து இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்திருக்கியா, யோ எந்திரியா மேலே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் திட்டுறாரு. இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்காயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்குள்ளே வாக்குவாதம் ஆயிடுது. மனோஜ் வந்து அந்த ஆளோட சட்டை பிடிக்க அந்த ஆளும் மனோஜோட சட்டை பிடிச்சாரு. சட்டை பிடிக்கும்போது பார்க்கும்போது ஏதோ மாலை கழுத்தில் தெரிய சொன்னேன், யோ இது என்னையா இது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்குறாரு. ஏன் அதெல்லாம் உனக்கு எதுக்கு, அது கருங்காலி மாலை அப்படின்னு சொல்கிறாரு. இது எதுக்கே நீ போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது எல்லாம் ஒரு நம்பிக்கை தான், உனக்கு எப்படி இதில் நம்பிக்கையோ அதே மாதிரி என் ஜோசிகார் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக 25 கோடி ரூபா பரிசு எனக்கு தான் உழுகும், ஆனால் கண்டிப்பாக நான் வேற ஒரு கடையில் தான் வாங்குவேன், அதை கொண்டுட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன், உங்கள் கடைக்கு நான் வரமாட்டேன். இதே மாதிரி தான் ஃபர்னிச்சர் கடைக்கு அந்த கடைக்கு இந்த கடைக்கு எல்லா கடைக்கும் நான் போய் எல்லா பொருளும் பார்த்துட்டு வந்திருக்கேன், உங்கள்கிட்ட கடைக்கு வந்தால் இந்த மாதிரி நீ பேசுகிற அப்படின்னு சொல்லவும் ஓ இதே வாடிக்கையாக வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிட்டு வந்திருக்கியா நீ அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. ரொம்பவும் பிரச்சனையான உடனே ரோஹிணி வந்துட்டு முதல்ல நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லவும் மனோஜ் இருந்துட்டு ஏ பீம்பாய் வந்து அந்த ஆளை தூக்கிட்டு போய் வெளியே போடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆளை தூக்கிட்டு போய் அந்த செக்யூரிட்டி பர்சன் வெளியே போட்டதுக்கு அப்புறமா கடையில் இருக்கிறவங்கள கும்பலாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ரோஹிணி மனோஜ் இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் மனோஜ் இருந்துட்டு என்ன ரோஹிணி இது இந்த மாதிரி டென்ஷன் வேற இந்த ஆள் படுத்திக்கிட்டா, பிசினஸ் இல்லாத சமயத்தில் இது வேற கடுப்பாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த கடைக்குள்ள வந்து ஒரு பாய் ஒருத்தர் சாம்பிராணி போட்டுக்கிட்டே வராரு. மனோஜ் கிட்ட வந்துட்டு சலாம் அலைக்கும் பாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே காசு கேட்குறாரு. பேசாம இந்த தொழில் கூட செய்யலாம் போல இருக்குது, டெய்லி வருமானம் வரும், நமக்கு தான் இங்கே டல் அடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. வந்தவர் வந்துட்டு உடனே ரொம்ப கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்தில் பிசினஸ்ல நீங்க பெரிய மகாராஜாவா ஆவீங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்டு பக்கத்தில் எந்திரிச்சு வந்தோன்னே நீங்களாவது ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்க அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் கிடையாது, நான் இங்கே உள்ள வரும்போது என்னை நிறுத்தி வச்சு ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே ஏன் எவனாவது வந்து லெட்டர் கொடுக்க சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை என்கிட்ட ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு லெட்டர் கொடுக்கறது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு 4 மணிக்கு போரூர்ல இருக்கிற அம்மன் கோயில் கிட்ட உங்களை வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்தவர் சொல்றாரு. போரூர்ல இருக்கிற அம்மன் கோயிலா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும் அப்படிதான் என்கிட்ட சொன்னாரு, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் போயிடுறாரு. என்ன ரோஹிணி இது இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறாரு, சரிவா அந்த லெட்டர் கொடுக்குறவன் யாரு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, நம்ம 2 பேருமே 4 மணிக்கு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி கிட்ட அவர் சொல்றாரு. சொல்லிட்டு ரெடி ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போகவும் ரோஹிணி வந்து திருன்னு முடிச்சுக்கிட்டு எல்லாம் அந்த பிஏ தினேஷோட வேலையாக தான் இருக்கும், இது நம்ம என்ன பண்றதுனே தெரியலையே, இந்த மனோஜ் வேற புரிஞ்சுக்காம என்னையும் வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விஜயாவோட டான்ஸ் ஸ்கூலில் வந்து அவங்க டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பக்கத்திலே பார்வதி நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அந்த லவ் பண்ற ஜோடி 2 பேரும் செல்மிஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து விஜயா ஒரு டைம்ல பாத்துறாங்க. சைட்ல நின்று பார்த்துட்டு இருக்க பார்வதியும் பாத்துறாங்க. அவங்களுக்கும் அவங்க மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. அதனால இப்பதான் விஜயாவுக்கும் பார்வதிக்கும் வந்து அவங்க மேல சந்தேகமே வர ஆரம்பிச்சு நோட்டை விடுறாங்க. தொடர்ச்சியா அவங்க 2 பேரும் அதே மாதிரி செல்மிஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால விஜயா அப்படியே ஷாக் ஆகி நின்னுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மீனா சொல்லும்போது அவங்க வாய் அடைச்சாங்கல்ல, விஜயா இப்ப மூஞ்சி கொண்டு போய் எங்க வச்சுக்குவாங்கன்னு தெரியல. இந்த காதல் ஜோடிகளோட விஷயத்தை முழுசா விஜயா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என்னென்ன விபரீதம் எல்லாம் நடக்க போதோ தெரியல. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.